அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழர். கடைசி சிந்து சமவெளி நாகரிகம் வகுப்புல பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள் என்னென்ன நகரங்கள் இருந்துச்சு என்றதை பத்தி பார்த்திருப்போம். அந்த நகரங்கள் யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த இடத்துல என்னென்ன சான்றுகள் கிடைச்சிச்சு என்றதை பத்தி கடைசி வகுப்புல நம்ம பார்த்திருந்தோம். சரி, ஓகேவா? இந்த வகுப்புல சிந்து சமவெளி மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகேவா? ஓகே, சோ அப்படி பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி மக்களுடைய நகர திட்டமிடல், ஓகேவா, நகர அமைப்பு சரியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தெருக்கள் எந்த வடிவுல அமைச்சிருந்தாங்கன்னா சட்டக வடிவுல அமைச்சிருந்தாங்க. ஓகேவா, சிந்து சமவெளி மக்களுடைய தெருக்கள் எந்த வடிவுல இருந்துச்சு? சட்டக வடிவுல இருந்துச்சு. ஓகேவா, அதே மாதிரி அந்த தெருக்கள் ஒவ்வொன்றும் செங்கோணத்துல வெட்டி கொள்ளும்படி அமைக்கப்பட்டது. ஓகேவா, எதுல? செங்கோணத்துல வெட்டி கொள்ளும்படிதான் எது இருந்துச்சுன்னா சிந்து சமவெளி மக்களுடைய தெருக்கள் இருந்ததா சொல்றாங்க. ஓகேவா, சோ அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா வீடுகள்ல நெருப்பினால் சுடப்பட்ட செங்கற்களை பயன்படுத்துறாங்க. ஓகேவா, நெருப்பினால் சுடப்பட்ட செங்கற்களை பயன்படுத்துறாங்க. அந்த செங்கற்கள் எப்படி இணைக்கப்பட்டிருந்ததுன்னா ஜிப்சம் கொண்டு இணைக்கப்பட்டது. ஓகேவா, அந்த செங்கற்கள் எப்படி இணைக்கப்பட்டது? ஜிப்சம் கொண்டு இணைக்கப்பட்டதா சொல்றாங்க. சரியா, ஓகேவா. அடுத்தது இந்த இவங்களுடைய நகரம் எப்படி இருந்துச்சு? சரியா, இவங்களுடைய நகரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இதனுடைய உயரமான மேடையில, சரியா, இதனுடைய உயரமான மேடை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நகரத்துடைய மேடையை என்ன சொல்லுவாங்கன்னா மேல் சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, உயரமான மேட்டை பகுதியை, மேட்டு பகுதியை என்ன சொல்லுவாங்க? மேல் சிட்டாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த மேல் சிட்டாடல்ல யாரு வாழ்ந்ததா சொல்றாங்கன்னா நகர மக்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, மேல் சிட்டாடல்ல யாரு வாழ்ந்திருக்கலாம்? நகர மக்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது கீழே இருந்த நகரத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கீழ் சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கீழே இருந்த நகரத்தை என்னன்னு சொல்லுவாங்க? கீழ் சிட்டாடல். மேல் இருந்த பகுதியை மேல் சிட்டாடல் சொல்லுவாங்க, கீழே இருந்த பகுதியை கீழ் சிட்டாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகேவா. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா வீடுகள்ல என்ன இருந்துச்சுன்னா கிணறுடைய வசதி இருந்துச்சுமா. சரி, ஓகேவா, வீடுகள்ல என்ன இருந்துச்சு? கிணறு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உலகில் தோன்றிய நாகரிகங்கள்ல முதல்ல இணைக்கப்பட்ட குளியலறை, வீட்டோட இணைக்கப்பட்ட குளியலறை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சிந்து சமவெளியில தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, ஓகே. அப்ப முதல்ல இணைக்கப்பட்ட குளியலறையை பயன்படுத்தியவர்கள் யாராதான் இருக்கலாம் சொல்றாங்கன்னா சிந்து சமவெளி மக்களா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே. இந்த சிந்து சமவெளி மக்கள் அவங்களுடைய சாலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அகலமான சாலைகள் 10.5 மீட்டர் அளவு கொண்டதா இருந்துச்சு. சரி, ஓகேவா, அகலமான சாலைகள் 10.5 மீட்டர் அளவு கொண்டதாகவும் குறுகலான சாலைகள் 1.5 மீட்டர் அளவு கொண்டதாகவும் இருந்துச்சு. அதாவது அடியில பாத்தீங்கன்னா அகலமான சாலை 33 அடி கொண்டதாகவும் குறுகலான சாலைகள் 9 முதல் 12 அடி கொண்டதாகவும் என்ன இருந்துச்சுன்னா இவங்களுடைய சாலைகள் இருந்துச்சு. ஓகேவா, அது மட்டும் இல்லாம ஹரப்பாவில பார்த்தோன்னா வீதிகள்ல, சரியா, ஹரப்பாவுடைய வீதிகள்ல மாட்டு வண்டி போற அளவுக்கு, சரியா, மாட்டு வண்டி போற அளவுக்கு அந்த வீதிகள்ல பார்த்தோன்னா செங்கற்கள் அடுக்கி வச்சு மாட்டு வண்டி போற அளவுக்கு அழகா சாலைகள் அமைக்கப்பட்டிருந்ததா சொல்றாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய வடிகால் அமைப்பை சொல்லலாம். ஓகேவா, அதாவது என்னன்னா ஒரு வீடுகள்லயுமே குளியலறை கழிவறை வசதி அமைக்கப்படுது. அந்த கழிவு நீர் கால்வாயில கலக்கும்படி சரியான முறையில வழிவகை செஞ்சு வச்சிருந்தாங்க. சரி, ஓகேவா, ஓகே. அப்போ முறையான வடிகால் அமைப்பை கொண்ட நாகரிகம் எதுனா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் பனவாலில, சரியா, எங்க பனவாலில முறையான வடிகால் அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பனவாலில முறையான வடிகால் அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே. சோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்தோன்னா வீடுகள் எப்படி அமைக்கப்பட்டதுன்னா தரைத்தளம் மேல்தளம், சோ அந்த மாதிரி 2 அடுக்குகளா தான் என்ன இருந்துச்சுன்னா வீடுகள் இருந்ததா சொல்றாங்க. ஓகேவா, தரைத்தளம் மட்டுமே இல்லாம, ஓகேவா, பேஸ்ல இப்ப நம்ம சாதாரணமா பேஸா போட்டு ஒரு வீடு கட்டுறோம்ல, சோ அந்த மாதிரி மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா மேலையும் என்ன பண்றாங்கன்னா மேல்தளமும் போட்டு சிந்து சமவெளி மக்கள் வீடுகள் கட்டி வசிச்சதா நம்ம ஆய்வாளர்கள் நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம வீடுகள்ல என்ன இல்லைன்னா தெருக்கள் இல்லை. சரி, ஓகேவா, வீடுகள்ல என்ன இல்லை? ஜன்னல்கள் பெரும்பாலும் இல்லை. ஓகேவா, வீடுகள்ல ஜன்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வீடுகள்ல குளியலறை மற்றும் கழிவறை வசதி அமைக்கப்பட்டது. சரியா, வீடுகள்ல குளியலறை
கழிவறை வசதி அமைக்கப்பட்டிருந்தது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த மொகஞ்சதாரோல பாத்தீங்கன்னா 2 தெருக்கள் சந்திக்கும் இடத்துக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு பேரை ஒண்ணு சூட்டிருக்காங்க. அந்த பேர் என்னன்னா ஆக்ஸ்போர்ட் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மொகஞ்சதாரோல 2 தெருக்கள் சந்திக்கும் இடத்துக்கு என்னென்ன பேரு சூட்டிருக்காங்கன்னா ஆக்ஸ்போர்ட் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. சோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா மொகஞ்சதாரோல ஐ மீன் சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட வீடுகள் எப்படி இருந்துச்சு, தெருக்கள் எப்படி இருந்துச்சு பார்த்தோம். ஓகேவா? இந்த தெருக்கள் பெரும்பாலும் எப்படி இருந்துச்சுன்னா கிழக்கு மேற்காகவும் தெற்கு வடக்காகவும் தான் அமைக்கப்பட்டிருந்தது. ஓகேவா? தெருக்கள் கிழக்கு மேற்காகவும் தெற்கு மேற்காகவும் தான் அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். எந்த கோணத்துல வெட்டப்பட்டிருந்ததுன்னா சரியான முறையில செங்கோணத்துல தெருக்கள் வெட்டப்பட்டிருந்ததா சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா மொகஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட பெரும் குளம். ஓகேவா? இந்த பெருங்குளம் பார்த்தோன்னா பெரும்பாலும் யாரு பயன்படுத்ததா சொல்றாங்கன்னா வணிகர்கள், நகர மக்கள் பயன்படுத்ததா சொல்றாங்க. ஓகேவா? வணிகர்கள் பயன்படுத்ததா தான் எதை சொல்றாங்கன்னா இந்த பெருங்குளத்தை சொல்றாங்க. ஓகேவா? இந்த பெருங்குளம் பார்த்தோன்னா 8 அடி ஆழம் இருந்துச்சு. சரி, ஓகேவா? எத்தனை அடி ஆழம்? 8 அடி ஆழம் இருந்துச்சு. 23 அடி அகலம், 33 அடி நீளம் கொண்டதா எது இருந்துச்சுன்னா அந்த பெருங்குளம் இருந்துச்சு. ஓகேவா? இந்த பெருங்குளத்துல நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக எதை வச்சு பூசிருந்தாங்கன்னா ஜிப்சம் வச்சு பூசிருந்தாங்க. ஓகேவா? நீர் கசியாமல் இருக்க எது பூசிருந்தாங்க? ஜிப்சத்தை பூசிருந்ததா சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த பெருங்குளத்துல 4 புறங்களிலும் என்ன இருந்துச்சுன்னா நடைபாதை இருந்துச்சு. சரியா? இந்த பெருங்குளத்துல என்ன இருந்துச்சு? 4 புறங்களிலும் நடைபாதை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜிப்சம் கொண்டு இது பூசப்பட்டிருந்தது. ஓகேவா? நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு ஜிப்சம் வச்சு பூசி இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல ஹரப்பாவில பார்த்தோன்னா தானிய களஞ்சியங்கள் கிடைச்சிருக்கு. சரியா? அந்த தானிய களஞ்சியங்கள் பார்த்தோன்னா அதனுடைய நீளம் 150 அடி கொண்டதாகவும் அகலம் 50 அடி கொண்டதாகவும் காணப்படுது. ஓகேவா? நீளம் 150 அடி கொண்டதாகவும் அகலம் 50 அடி கொண்டதாகவும் எது காணப்படுதுன்னா மொகஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியங்கள் காணப்படுது. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது மொகஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட கூட்ட அரங்கம். சரியா? மொகஞ்சதாரோல பாத்தீங்கன்னா 4 வரிசையில 20 தூண்களை கொண்ட ஒரு கூட்ட அரங்கம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகேவா? 4 வரிசையில 20 தூண்களை கொண்ட ஒரு 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 கூட்ட அரங்கம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது சிந்து சமவெளி மக்களுடைய வேளாண்மை எப்படி இருந்துச்சு? சரியா? சிந்து சமவெளி மக்களுடைய வேளாண்மை. இந்த சிந்து சமவெளி மக்கள் பார்த்தோன்னா இரட்டை பயிரிடல் முறைய பின்பற்றுறாங்க. ஓகேவா? இரட்டை பயிரிடல் முறையை யாரு ஃபாலோ பண்ணாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? ஓகே. சோ இவங்க பார்த்தோன்னா எந்த பயிரை அதிகமா விளைவிச்சாங்கன்னா கோதுமையும் பார்லியையும் அதிகமா விளைவிச்சதா சொல்றாங்க. ஓகேவா? கோதுமை மற்றும் பார்லிய அதிகமா விளைவிச்சதா சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பேரிச்சை, கடுகு, எள், பருத்தி, பட்டாணி சோ இது எல்லாத்தையுமே யாரு பயிரிட்டதா சொல்றாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் பயிரிட்டதா சொல்றாங்க. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம குஜராத்ல சோளம் பயிரிட்டதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. ஓகேவா? குஜராத்ல சோளம் பயிரிட்டதுக்கான சான்றும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நெல் பயிரிட்டதுக்கான சான்று எங்க கிடைச்சிருக்குன்னா குஜராத் லோத்தல்ல பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரங்பூர்லயும் கிடைச்சிருக்கிறத முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? அப்போ குஜராத்ல வேற என்னவும் கிடைச்சிருக்குன்னா சோளம் பயிரிட்டதுக்கான சான்றும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பருத்திய முத பயன்படுத்துறது யாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் தான் பருத்தியை முத பயிரிட்டதா சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ அது மட்டும் இல்லாம இவங்க உழுவதற்கு சரி ஓகேவா ஏறு ஓட்டுறதுக்காக சரியா பயிரிடுறதுக்கு உழுவதுக்கு பாத்தீங்கன்னா எந்த விலங்கை பயன்படுத்துறாங்கன்னா ஒட்டகங்கள், எருதுகளை தான் என்ன பண்றாங்கன்னா இவங்க வேளாண்மைக்காக பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா? உழவு செய்யறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க எருதுகள், ஒட்டகங்களை அதிகமா பயன்படுத்துறதா சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கப்புறம் இந்த சிந்து சமவெளி மக்களுடைய ஆடை சரியா ஆடை மற்றும் ஆபரணங்கள் எப்படி இருந்துச்சு? இவங்களுடைய ஆடை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பருத்தி மற்றும் கம்பளியால் ஆன ஆடையை பயன்படுத்துறாங்க. ஓகேவா? பருத்தி மற்றும் கம்பளியால் ஆடைய பயன்படுத்துறதா சொல்றாங்க. ஓகேவா? இவங்களுடைய கீழ் ஆடை எப்படி இருந்துச்சுன்னா வேட்டி மாதிரி இருந்துச்சு. சரியா? கிட்டத்தட்ட ஆண்கள் அணிந்திருந்த ஆடையும் சரி,
பெண்கள் அணிந்திருந்த ஆடை சரி அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா, ஓகே. சோ அதுக்கு அடுத்தது இவங்களுடைய ஆபரணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டியானம், மூக்குத்தி, கொலுசு. சோ இந்த மாதிரியான இப்ப நவீன காலத்துல பயன்படுத்தக்கூடிய ஒட்டியானம், கொலுசு, மூக்குத்தி போன்ற பொருட்கள்லாம் அப்பவே என்ன பண்ணிருக்காங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா, சோ அதுக்காக தங்கம், வெள்ளி, செம்பு, கிளிஞ்சல்கள் ஆன ஆபரணங்களை யாரு பயன்படுத்தினாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்துறாங்க. எது? தங்கம், வெள்ளி, செம்பு, கிளிஞ்சல்கள். சோ இவற்றால் ஆன ஆபரணங்களை தான் யாரு பயன்படுத்தினாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்துறாங்க. நம்மளுக்கு பார்த்தோன்னா குஜராத்ல ஒட்டியானம், சரியா, குஜராத்ல என்ன கிடைச்சிருக்குன்னா ஒட்டியானம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகேவா, குஜராத்லயும் மொகஞ்சதாவிலையும் தங்க குவியல்கள், சரியா, தங்கம் நிறைய கிடைச்சதுக்கான சான்றுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா கிடைச்சிருக்கு. ஓகேவா, எங்கெங்க குஜராத்லயும் அதாவது லோத்தல்லையும் மொகஞ்சதாவிலையும் தங்கங்கள், சரியா, தங்க ஆபரணங்கள் அதிகமா கிடைச்சதா சொல்றாங்க. ஓகேவா, ஓகே. சோ அதுக்கு அடுத்தது இந்த சிந்து சமவெளி மக்களுடைய வணிகம், இவங்களுடைய வர்த்தக உறவு யாரு கூட வச்சிருந்தாங்க, சோ அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா, ஓகே. சோ இவங்களுடைய வணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க யாரு கூட அதிகமா வணிகத்துல ஈடுபடுத்தாங்க பார்த்தோம்னா ஹரப்பாவிற்கும் மெசபடோமியாவுக்கும் வணிகம் நடந்துச்சு. ஓகேவா, சோ இத பத்தி நம்மளுக்கு எப்படி தெரிய வருதுன்னா கியூனிஃபார்ம் என்ற கல்வெட்டுல ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதரவுக்கும் இடையே நடந்த வணிகத்தை பற்றி எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா அந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, சோ அது மட்டும் இல்லாம சுமேரியா நூல்கள், சரியா, சுமேரியாவை சார்ந்த நூல்கள், ஒரு சில நூல்கள் என்ன சொல்றாங்கன்னா மெலுக்காவுடன் வர்த்தக உறவுல ஈடுபட்டிருந்ததா சொல்றாங்க. சரியா, மெலுக்கா என்ற பகுதி எந்த பகுதியை குறிப்பிடுறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா சிந்து வெளிய பகுதி தான் குறிக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா, மெலுக்கான்ற பகுதி எந்த பகுதியை குறிப்பிடுது? மெலுக்கா சிந்து சமவெளி பகுதியை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஓகேவா, சோ என்ன சுமேரிய நூல்கள்னா நாரம்சினுடைய குறிப்புகள், சுமேரிய அரசன் நாரம்சினுடைய குறிப்புகள்ல தான் என்னென்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா அந்த நாரம்சின் மெலுக்கான்ற இடத்துல ஆபரணங்கள் வாங்கத்தான் அதுல குறிப்பிட்டிருப்பதா சொல்றாங்க. ஓகேவா, அந்த நூல்கள் தான் என்னன்னா இந்த சுமேரிய நூல்கள். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இந்த வணிகத்துல ஈடுபட்டவங்க என்ன பண்றாங்கன்னா போக்குவரத்துக்காக எதை பயன்படுத்துறாங்கன்னா மாட்டு வண்டிகளை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம படகுகளையும் பயன்படுத்துறாங்க. ஆறுகள்ல படகுகளை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மாட்டு வண்டிகளையும் போக்குவரத்துக்காக சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா, சோ இவங்க பெரும்பாலும் எந்த விதமான வணிகத்துலதான் ஈடுபட்டாங்கன்னா பண்டமாற்று முறையில தான் என்ன பண்ணாங்கன்னா வணிகம் செஞ்சாங்க. ஓகேவா, பண்டமாற்று முறையில தான் யாரு வணிகம் செஞ்சாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் வணிகம் செஞ்சாங்க. ஓகேவா, ஓகே. சோ அதுல பாத்தீங்கன்னா இவங்க என்னென்ன பொருட்கள் சிந்து சமவெளியில இருந்து என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி, சுடுமண் சிலைகள், சங்குதாராவுல இருந்து மணிகள் ஏராளமா ஏற்றுமதி செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஓகேவா, பருத்தி, சுடுமண் சிலைகள், சங்குதாராவுல இருந்து அதிகமான மணிகளும் ஏற்றுமதி செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஓகேவா, ஓகே. சோ இந்த சிந்து சமவெளி மக்களை பாருங்களேன், இவங்க சங்குதாரோ அப்படின்னு சொல்லும் போது இந்த சங்குதாரோல என்ன கிடைச்சிருக்குன்னா உதட்டு சாயம், சரியா, உதட்டு சாயம், அதாவது லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, சரியா, லிப்ஸ்டிக் எங்க கிடைச்சிருக்குன்னா சங்குதாரோல கிடைச்சிருக்கு. அப்போ இப்போ நவீன காலத்துல பெண்கள் பயன்படுத்துற மாதிரி அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் பெண்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பவே உதட்டு சாயத்தை பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கான எவிடன்ஸ் எங்க கிடைச்சிருக்குன்னா சங்குதாரோல கிடைச்சிருக்கு. ஓகேவா, சோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னென்ன இறக்குமதி செய்யப்பட்டது எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா தங்கம் எங்க இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னா கோலார், சரியா, கர்நாடகா கோலார்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் என்ன இறக்குமதி செய்யப்பட்டிருக்குன்னா தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. வெள்ளி பார்த்தோன்னா ஆப்கான், பெர்ஷியா, சரியா, வெள்ளி ஆப்கான்ல இருந்தும் பெர்ஷியாவில இருந்தும், சங்கு நாகேஸ்வர் பாகல்கோட்ல இருந்து, செம்பு ராஜஸ்தான்ல இருந்தும், கர்னீலியன் மணிகள் லோத்தல்ல இருந்தும் என்ன பண்ணதுன்னா இறக்குமதி செய்யப்பட்டது. ஓகேவா, கர்னீலியன் மணிகள் லோத்தல்ல இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஓகேவா, இந்த கர்னீலியன் மணிகள் பாத்தீங்கன்னா எந்த நிறத்தால் ஆனதுன்னா சிவப்பு நிறத்தால் ஆனது. சரியா, கர்னீலியன் மணிகள் எந்த நிறத்தால் ஆனது? சிவப்பு நிறத்தால் ஆனது. ஓகேவா, ஓகே. சோ அதுக்கு அடுத்து சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்து முறை. சோ எழுத்து முறை அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எழுத்து வடிவத்தை கொடுத்தவர்கள் யாருன்னா சுமேரியர்கள். ஓகேவா, முதல் எழுத்து வடிவத்தை கொடுத்தவர்கள் யாரு? சுமேரியர்கள். ஓகேவா, இந்த சிந்து சமவெளி மக்கள் பார்த்தோம்னா பௌஸ்ட்ரோபெடன் எழுத்து முறையை ஃபாலோ பண்ணதா சொல்றாங்க. ஓகேவா, பௌஸ்ட்ரோபெடன் எழுத்து முறை
அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எழுத்து முறை எப்படி இருக்கும்னா முதல் வரி இடமிருந்து வலமா எழுதியிருப்பாங்க. ஓகேவா? முதல் வரி பார்த்தோன்னா இடமிருந்து வலமா எழுதியிருப்பாங்க. இரண்டாவது வரி வலம் இருந்து இடமா எழுதப்படுது. ஓகேவா? இந்த எழுத்து முறை இன்னுமே எந்த எழுத்து முறைன்னு சொல்லிட்டு சரியாக அறியப்பட முடியல. ஓகே அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா கீழடியில 2019 சரியா? கீழடியில 2019 கிடைச்ச எழுத்து முறை பார்த்தோன்னா எதற்கூட தொடர்பு படுத்தப்படுதுன்னா சிந்து சமவெளி நாகரிக எழுத்து கூட தொடர்பு படுத்தப்படுது. ஓகேவா? அப்போ சிந்து சமவெளி மக்களுக்கும் இங்கேயும் வணிகம் நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க வாழ்ந்தவங்க தான் யாருன்னா சிந்து சமவெளி மக்களா இருந்திருக்கலாம் என்ற கருத்தை யாரு முன்வைக்கிறாங்கன்னா ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட எழுத்து குறியீடுகள் கிடைச்சிருக்குப்பா. சரி, ஓகேவா? எத்தனை குறியீடுகள்? 5000க்கும் மேற்பட்ட எழுத்து குறியீடுகள் கிடைச்சிருக்கு. அதுல மிக பெரியதாக கருதப்படும் எழுத்து குறியீடு பார்த்தோன்னா 26 எழுத்துக்களை கொண்ட குறியீடு கிடைச்சிருக்கு. ஓகேவா? 26 எழுத்துக்களை கொண்ட ஒரு எழுத்து குறியீடு என்ன பண்ணுதா மிக பெரியதா கருதப்படுது. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது மண்பாண்டங்கள். சரியா? சிந்து சமவெளி மக்கள் என்ன மாதிரியான மண்பாண்டங்களை பயன்படுத்துறாங்க? ஓகேவா? சோ மண்பாண்டங்கள் தயாரிக்கணும் அப்படின்னா சக்கரத்துடைய பயன், சரியா? சக்கரத்துடைய பயனை யாரு தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஓகேவா? இந்த மண்பாண்டங்கள் பெரும்பாலும் டெரகோட்டா எனும் சுடுமண் பாண்டங்களை தான் யாரு பயன்படுத்துறாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்துறாங்க. ஓகேவா? என்ன மண்ணா? டெரகோட்டா எனும் சுடுமண் பாண்டங்களை தான் பயன்படுத்துறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அந்த மண்பாண்டங்கள்ல என்ன வண்ணங்கள் பூசப்பட்டிருக்குன்னா கருப்பு சிவப்பு வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தது. ஓகேவா? என்ன வண்ணம்? கருப்பு சிவப்பு வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தது. ஓகேவா? அந்த மண்பாண்டங்கள்ல மீன் செதில் உருவங்கள், இலைகள், தாவரங்கள், விலங்குகள், சரியா? இந்த உருவங்கள்லாம் எதுல பொறிக்கப்படுதுன்னா இந்த மண்பாண்டங்கள் பொறிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வது போன்ற உருவங்களும் மண்பாண்டங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. சோ இந்த சிந்து சமவெளி பகுதியை சார்ந்த ஜாடி ஒண்ணு எங்க கிடைச்சிருக்குன்னா ஓமன் நாட்டுல கிடைச்சிருக்கு. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்த ஜாடி எங்க கிடைச்சிருக்கு? ஓமன் நாட்டுல கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சிந்து சமவெளி மக்களுடைய எடைகள், சரியா? எந்த மாதிரியான எடைகளை அளவீடுகளை இவங்க பயன்படுத்துறாங்க? ஓகேவா? அப்படி பாத்தீங்கன்னா இவங்க எடைகள் எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா உலோகத்தை எடை போடவும் ஆபரணங்களை எடை போடவும் தான் எதை பயன்படுத்தினாங்கன்னா எடை கற்களை பயன்படுத்திருக்காங்க, எடைகளை பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. சோ இவங்க இரும எண்முறையை தான் யாரு எடையா பயன்படுத்துறதுன்னா சிந்து சமவெளி மக்கள் எடையா பயன்படுத்துறாங்க. அவங்க எண்முறை பாருங்க, 1:2:4 8 16 32 64. சோ இந்த மாதிரி எடைகளை தான் யாரு பயன்படுத்துறாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்துறாங்க. அதுல இந்த 16 விகிதம் சோ இன்றைய மதிப்புல அதனுடைய மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா இன்றைய அளவுல பார்த்தோம்னா 13.63 கிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்றைய அளவுல பார்த்தோன்னா இந்த 16 விகிதம் கொண்ட அந்த சிந்து சமவெளி மக்களுடைய எடைக்கு நிகரான மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா 13.63 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம இந்த எடைக்கற்கள் பயன்படுத்தினாங்கல்ல, இந்த எடைக்கற்கள் எந்த வடிவில் இருந்துச்சுன்னா கனசதுர வடிவுல இருந்துச்சு. ஓகேவா? எடைக்கற்கள் என்ன வடிவுல இருந்துச்சு? கனசதுர வடிவுல இருந்ததா சொல்றாங்க. நீள அளவையில அவங்க பயன்படுத்திய அளவீடுகள்ல நீள அளவையில ஒரு இன்ச் என்பது 1.75 சென்டிமீட்டர் அளவு கொண்டதா இருந்துச்சு. ஓகேவா? 1.75 சென்டிமீட்டர் அளவு கொண்டதா இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சிந்து சமவெளி மக்களுடைய தொழில்நுட்பம் என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் லாஸ் வேக்ஸ், சரியா? லாஸ் வேக்ஸ் சொல்லுவாங்க. சரியா? என்னன்னா உலோகத்தை உருக்கி சிலை செய்யும் முறை. சரியா? உலோகத்தை ஒரு உலோகம் இருக்கு, ஒரு உலோகத்தை உருக்கி சிலையா செஞ்சாங்க. சரியா? அப்படிதான் நம்மளுக்கு என்னென்ன சிலைகள் கிடைச்சிருக்குன்னா மொகஞ்சதரவுல வெண்கலத்தாலான நடன மங்கை சிலை கிடைச்சிச்சு. அப்போ அவங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா ஒரு உலோகத்தை எடுத்து அதை உருக்கி சிலை செய்யும் முறையை யாரு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் தெரிஞ்சிருக்காங்க. அந்த முறைக்கு தான் பேர் என்னன்னா லாஸ் வேக்ஸ் முறை அப்படின்னு சொல்ல, லாஸ் வேக்ஸ் லாஸ் வேக்ஸ் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம குஜராத்ல 1704 மில்லிமீட்டர் அளவு கொண்ட குஜராத்ல 1704 மில்லிமீட்டர் அளவு கொண்ட யானை தந்தத்தாலான ஒரு சிறிய அளவீடு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகேவா? யானை தந்தத்தாலான ஒரு சிறிய அளவீடு எங்க கிடைச்சிருக்கு? குஜராத்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது சிந்து சமவெளி மக்களுடைய மருத்துவம் என்ன மருத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுடைய பேசிக்கான பிரச்சனை கண்ணு, காது, தொண்டை, தோல் பிரச்சனை. சரியா? கண்ணு, காது, தொண்டை,
தோல் பிரச்சனைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா எதை மருந்தா பயன்படுத்துறாங்கன்னா கட்டில் இந்த ஒரு மீன் முள்ள என்ன பண்றாங்கன்னா மருந்தா பயன்படுத்துறாங்க. ஓகேவா? கட்டில் என மீன் முள்ளதான் யாரு மருந்தா பயன்படுத்துறாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள். அது மட்டும் இல்லாம காண்டாமிருகத்துடைய எலும்புகள், மான் எலும்புகள், வேப்பன் தழைகள், இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் மருந்தா பயன்படுத்துறாங்க. ஓகேவா? இறந்தவர்களை அடக்கம் செய்ய 3 விதமான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்க. சரியா? என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இறந்த உடல்களை முழுவதுமா என்ன பண்ணாங்கன்னா புதைச்சிருவாங்க. சரி, ஓகேவா? எதுல அப்படியே என்ன பண்றாங்கன்னா இறந்தாங்கன்னா அந்த முழு உடலையும் என்ன பண்றாங்கன்னா புதைச்சிருவாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா இறந்த உடல்களை என்ன பண்ணாங்கன்னா எரிச்சிட்டு, சரியா, இறந்த உடலை எரிச்சிட்டு பின்னாடி அவங்க பயன்படுத்திய பொருட்களையும், சரியா, அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அதுக்கு மட்டும் இல்லாம அந்த எரிந்த உடலுடைய எலும்புகள் பத்தியா அதையும் சேர்த்து என்ன பண்றாங்கன்னா புதைக்கிறாங்க. சரியா? முதல்ல என்ன பண்றாங்க, சிந்து சமவெளி மக்கள்ல இறந்தவர்களை என்ன பண்றாங்கன்னா, சரி, ஓகே, அடுத்து இறந்தோரை புதைத்தல். சரியா? சிந்து சமவெளி மக்கள் இறந்தோரை புதைக்கிறதுல 3 விதமான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்க. சரியா? ஒண்ணு, இறந்த உடல்களை முழுவதுமா புதைச்சாங்க. சரியா? ரெண்டாவது பார்த்தோன்னா இறந்த உடல்களை எரிச்சு பின்னாடி அந்த எஞ்சி எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த எஞ்சி எலும்புகளை புதைச்சாங்க. சரியா? கூடவே எதையும் சேர்த்து புதைச்சாங்கன்னா அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் சேர்த்து புதைச்சிருப்பாங்க. சரி, ஓகேவா? அடுத்தது மூன்றாவதா என்ன பண்றாங்கன்னா இறந்த உடல்களை ஊருக்கு வெளியில அப்புறப்படுத்துறாங்க. அப்புறப்படுத்தி இந்த பறவைகள், விலங்குகள் உண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஊருக்கு வெளியில வைக்கப்படுறது. ஓகேவா? சோ இந்த 3 விதமான வழிமுறைகள் தான் யாரு ஃபாலோ பண்ணாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? ஓகே. சோ அது மட்டும் இல்லாம சிந்து சமவெளி பகுதியை சார்ந்த கல்லறைகள் எங்கெங்க கிடைச்சிருக்குன்னா ஹரப்பா, மொகஞ்சதரோ, லோத்தல், காளிபங்கல்ல என்ன கிடைச்சிருக்குன்னா கல்லறைகள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம மொகஞ்சதரவுல இறந்த உடல்களை எரித்து பின்னாடி எலும்புகளை புதைச்சதற்கான சான்று கிடைச்சிருக்கு. ஓகேவா? மொகஞ்சதரவுல எரித்து பின்னாடி எலும்புகளை புதைச்சதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? லோத்தல்ல பார்த்தனா, சரியா, லோத்தல்ல புதைக்குழிய சுற்றி, சரியா, அந்த புதைக்குழி இருக்கும்ல, அந்த புதைக்குழியை சுற்றி செங்கற்கள் அடிக்கப்பட்டிருக்கு. சரியா? ஓகேவா? என்ன அடிக்கப்பட்டிருக்கு? செங்கற்கள். அது மட்டும் இல்லாம ஹரப்பாவுல மரத்தாலான சவப்பெட்டியும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? லோத்தல்ல பார்த்தா, குறிப்பா லோத்தல்ல இறந்தோரை ஜோடியாக வச்சு புதைச்சிருக்கான். சரியா? இறந்தவங்க என்ன பண்ணிருக்கான்? ஜோடியா வச்சு புதைச்சிருக்கான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா விலங்குகளை பழக்கப்படுத்து. இந்த சிந்து சமவெளி மக்கள் பார்த்தோன்னா ஆடு, மாடு, கோழி, இது எல்லாத்தையுமே என்ன பண்றான்னா நாய், இது எல்லாத்தையுமே என்ன பண்றான்னா பழக்கப்படுத்திருக்கான். ஓகேவா? ஆடு, மாடு, கோழி, நாய், இது எல்லாத்தையுமே அவன் பழக்கப்படுத்திருக்கான். அதுல பார்த்தோன்னா இவன் ஹரப்பாவில அவன் வளர்த்த மிகப்பெரிய மாற்றினத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா செபு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஹரப்பாவில வளர்க்கப்பட்ட, ஹரப்பாவில மக்கள் எப்படி மாடுகளை அழைச்சிருப்பாங்கன்னா செபு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த சிந்து சமவெளி மக்கள் உலோகங்கள், கருவிகள், எந்த உலோகத்தாலான கருவிகளை இவங்க பயன்படுத்துறாங்க. ஓகேவா? அதுதான் இப்ப பார்க்க போறோம். சோ உலோகம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிந்து சமவெளி பார்த்தோன்னா வெண்கல காலத்தை சார்ந்தது. அப்ப வெண்கலத்தாலான கருவிகள் அதிகமா பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவங்க ரோரி செட் என்ற படிமக்கல்லாலான கருவிகளையும் பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா? ரோரி செட் என்ற படிமக்கல்லாலான கருவிகளையும் பயன்படுத்திருக்காங்க. யாரு பயன்படுத்திருக்காங்கன்னா ஹரப்பா மக்கள் பயன்படுத்திருக்காங்க. ரோரி செட் அப்படின்னா என்ன? ரோக்ரி என்றது பாகிஸ்தான்ல இருக்க ஒரு பகுதி. அந்த பகுதியில கிடைச்ச ஒரு கல்லு, சிலிக்கான் நிறைந்த ஒரு கல்லு தானா ரோரி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோரி செட்டாலான ஒரு கை கோடாரி எங்க கிடைச்சிருக்குன்னா மயிலாடுதுறையில கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரோரி செட்டாலான கை கோடாரி எங்க கிடைச்சிருக்கு? மயிலாடுதுறையில கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது இவங்களுடைய உணவு முறை எப்படி இருந்துச்சு? சரியா? சிந்து சமவெளி மக்கள் பார்த்தோம்னா கோதுமை, பார்லி, பால், இறைச்சி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா உணவா எடுத்துக்கிட்டு. அதுல குறிப்பா இந்த மீன், ஆடு, மாடு, பன்றியுடைய இறைச்சிகள்லாம் யாரு உணவா எடுத்துக்கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது முத்திரை. முத்திரை அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கிடைச்சிருக்கு. சரியா? இது வரைக்கும் எத்தனை முத்திரைகள் கிடைச்சிருக்கு? 4000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அதுல வெவ்வேறு உருவம், சரியா, வெவ்வேறு உருவம் பொறுத்த எத்தனை முத்திரை கிடைச்சிருக்குன்னா 400 முத்திரைகள் கிடைச்சிருக்கு. 4000 முத்திரையில வேற வேற உருவம் பொறுத்த முத்திரைகள் எத்தனைன்னா 400 முத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? அதுல
பசுபதி உருவம் பொறித்த முத்திரை பார்த்தோன்னா அந்த பசுபதி உருவத்துல தலையில கொம்பு இருந்துச்சு. சரியா? அந்த பசுபதி உருவத்துடைய வலது புறம் என்ன இருந்துச்சுன்னா யானையும் புலியும் இருந்துச்சு. இடது புறம் பார்த்தோன்னா காண்டாமிருகமும் எருதும் இருந்ததா சொல்றாங்க. ஓகேவா? காண்டாமிருகமும் எருதுன்னு சொல்றாங்க, இல்லைன்னா காளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? காலுக்கு கீழே என்ன இருந்துச்சுன்னா 2 மான்கள் இருந்ததா குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அழிவுக்கு என்ன காரணம்? அடுத்து சிந்து சமவெளி மக்களுடைய வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சிந்து சமவெளி மக்கள் பார்த்தோன்னா பசுபதி என்ற சிவன கடவுளா வழிபட்டதா சொல்றாங்க. ஓகேவா? பசுபதி என்ற சிவன கடவுளா வழிபட்டதா சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம இயற்கைய கடவுளா வழிபட்டான். சரி, ஓகேவா? எதை கடவுளா வழிபட்டான்? இயற்கைய கடவுளாக வழிபட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தாய் தெய்வ வழிபாடு காணப்பட்டது. சரி, ஓகேவா? தாய் தெய்வம்னா கொற்றவை. சரியா? கொற்றவைய யாரு கடவுளா வழிபட்டிருக்கலாம் சொல்றாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் கடவுளாக வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி விலங்குகளை கடவுளா வழிபட்டான். சரி, ஓகேவா? மாடு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாடுகளை என்ன பண்றோம்னா விலங்குகளா யாரு கடவுளா வழிபட்டிருப்பாங்கன்னா இந்த சிந்து சமவெளி மக்கள் கடவுளா வழிபட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நீர் வழிபாடு காணப்படுது. சரியா? என்ன நீர் வழிபாடு? ஆற்று வணக்கம். சரியா? ஆற்ற என்ன பண்றோம்னா கடவுளா யாரு வழிபட்டு இருக்காங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் வழிபட்டு இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம மர வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அரச மரத்தை கடவுளா வழிபட்டான். சரி, ஓகேவா? எது? அரச மரத்தை கடவுளா யாரு வழிபட்டதுன்னா சிந்து சமவெளி மக்கள் கடவுளா வழிபட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சூரியன் மற்றும் நெருப்பு. சோ இந்த கேள்வி பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? சிந்து சமவெளி மக்கள் விஷ்ணுவை கடவுளாக வழிபட்டனர். சரியா? விஷ்ணுவை கடவுளா வழிபடல. எதை கடவுளா வழிபட்டாங்க? பசுபதியை கடவுளா வழிபட்டாங்க. சரி, அதுல விஷ்ணுன்னு கொடுத்திருப்பாங்க. சரி, ஓகேவா? அதுக்கு அடுத்தது சூரியன் மற்றும் நெருப்பை கடவுளாக வழிபட்டனர் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? கூற்றுகளை ஆராய்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க, அந்த மாதிரி அந்த கேள்வியில குறிப்பிட்டிருப்பாங்க. சரி, ஓகேவா? சோ அதுல சூரியன் மற்றும் நெருப்ப யாரு கடவுளா வழிபட்டதுன்னா சிந்து சமவெளி மக்கள் கடவுளா வழிபட்டிருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம லிங்க வழிபாடுமே யாரு கிட்ட காணப்பட்டதுன்னா சிந்து சமவெளி மக்கள் கிட்ட காணப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகம் அழிவிற்கான காரணம். சரியா? அழிவிற்கான காரணம். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோன்னா இந்தந்த காரணங்களால அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் ஒரு சிலர் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி எந்தெந்த ஆய்வாளர்கள் என்ன கருத்தை சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம் காரணமா அழிந்திருக்கலாம். சரியா? நிலநடுக்கம் காரணமா அழிந்திருக்கலாம். குறிப்பா எந்த பகுதினா தோலவீராவை. சரியா? தோலவீரா யாரு சொல்றாங்கன்னா சர் ஜான் மார்ஷல். ஓகேவா? சர் ஜான் மார்ஷல். ஓகேவா? தோலவீரா எப்படி அழிஞ்சிருக்கலாம்? நிலநடுக்கம் காரணமா அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 2வது தொற்று நோய் காரணமாக அழிந்திருக்கலாம். சரியா? தொற்று நோய் காரணமாக அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் கென்னடி என்றவர் என்ன சொல்றாருன்னா தொற்று நோய் காரணமா தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? 3வது வெள்ளப்பெருக்கு காரணமா. சரியா? வெள்ளப்பெருக்கு காரணமா தான் அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாருன்னா சர் ஜான் மார்ஷல் அண்ட் எஸ்.ஆர். ராவ். சரியா? இந்த இருவரும் என்ன சொல்றாங்கன்னா வெள்ளப்பெருக்கு காரணமா தான் சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 4வது அந்நிய படையெடுப்பு. சரியா? அந்நிய படையெடுப்பு மேபி ஆரியர்களுடைய படையெடுப்பு காரணமா தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா மார்டிமர் வீலர். சரியா? மார்டிமர் வீலர் என்ன சொல்றாரு? அந்நிய படையெடுப்பு காரணமா தான் சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? வணிக தேக்கம் காரணமா அழிந்திருக்கலாம். சரி, ஓகேவா? ஹரப்பாவிற்கும் மெசபடோமியா பகுதிக்கும் நிலவிய வணிகத்துல பார்த்தோன்னா தேக்க நிலை ஏற்பட்டதாகவும் அந்த தேக்க நிலை காரணமா தான் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா வணிக தேக்கம் காரணமா அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது யாருன்னா கிருஷ்ணா ரெட்டி. சரியா? இவர் என்ன சொல்றாருன்னா வணிக தேக்கம் காரணமா தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ இது மட்டும் இல்லாம இந்த சிந்து சமவெளி மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எதனுடைய பயன் தெரியாதுன்னா
இரும்பின் பயன் தெரியாது. ஓகே, எதனுடைய பயன் தெரியாது? இரும்பை பற்றி இவங்க தெரிஞ்சிடல. ஓகேவா? இரும்பு பற்றி யாருக்கு தெரியாதுன்னா சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி குதிரையை பத்தியும் யாரு அறிந்திருக்கவில்லைன்னா சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் குதிரையுடைய எலும்புகள் எங்க கிடைச்சிருக்குன்னா சர்க்கோட்டடாவில கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதுவுமே ஆய்வாளர்களால என்ன பண்ண முடியும்னா முழுவதுமா குதிரை இவங்க அறிந்திருக்கப்படவில்லை என்று நிரூபிக்கப்படாத ஒரு ஒன்றாதான் எது இருக்குன்னா இந்த குதிரையுடைய தகவல் இருக்குது. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு புத்தகத்தின்படி குதிரையை பத்தி யாரு அறிந்திருக்காங்கன்னா அறிந்திருக்கவில்லைன்னு சொல்றாங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா எலும்புகள் அந்த குதிரைகள் இருந்ததுக்கான சான்றுகளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நாகரிக மொழியை பத்தி ஒரு சில ஆய்வாளர்கள் ஒரு சில கருத்தை சொல்றாங்க. சரியா? அப்படி யாராரு என்னென்ன கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்கோ பர்போலா. சரியா? அஸ்கோ பர்போலா என்றவர் என்ன சொல்றாருன்னா சிந்து சமவெளி மொழி எந்த குடும்பத்தை சார்ந்தது சொல்றாருன்னா திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. சரியா? திராவிட குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றதுன்னா அஸ்கோ பர்போலா என்றவரு சொல்றாரு. சரியா? ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஐராவதம் மகாதேவன் என்ன சொல்றாருன்னா சிந்து சமவெளி நகரத்துல கிடைச்ச முத்திரைகள்ல இருக்கிற குறியீடு பாத்தீங்கன்னா திராவிட மொழியை. சரியா? அந்த முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அந்த முத்திரைகள்ல இருக்கிற குறியீடு எந்த மொழியை சார்ந்ததுன்னா திராவிட மொழியை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றதுன்னா ஐராவதம் மகாதேவன் சொல்றாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது எஸ்.ஆர். ராவ். சரியா? லோத்தல கண்டுபிடிச்சாரு அல்லவா? அவரு எஸ்.ஆர். ராவ் பாத்தீங்கன்னா ஆரிய மொழியுடன் இந்த சிந்து சமவெளி நாகரிக மொழி தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். சரியா? சர் ஜான் மார்ஷலுக்கு ஜனவரி மாசம் 2025 சரியா? ஜனவரி மாதம் 2025 இவருக்கு என்ன அடிக்கல் நாட்டிருக்காங்கன்னா சிலை அமைக்கிறதுக்காக யாரால் அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களால். சரியா? ஸ்டாலின் அவர்களால் யாருக்கு சிலை அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னா எக்மோர் அருங்காட்சியகத்துல நம்ம சர் ஜான் மார்ஷலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஓகேவா?